வணக்கம் சார். வணக்கம். இந்த பேங்க்லயே சின்சியாரிட்டியான சார்னா நம்ம கல்யாண் சார் தான். சார் சார் என்ன சார் பண்றீங்க? ஒண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பெயரோ கல்யாணம், ஆனால் திருமணமாகவில்லை. கொடுமை. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கொஞ்சம் இல்ல, ரொம்பவே லேட் ஆகி போச்சு. சரி விடுங்க கல்யாண் சார், கோச்சிக்காதீங்க. நான் சாரை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்தாங்க சார். யோ, நானே கஷ்டத்துக்கு தாலி அடகு வைக்க வந்தா காதல் கவிதையா? உன்னை பின்ன தாலியை பாத்துறியா நீ? நிறைய பார்த்துருக்கேன். இதை கட்டுறதுக்கு தான் கழுத்து தேடிக்கிட்டு இருக்கேன். அதான் உன்கிட்ட கழுத்து இருக்குல்ல, மோடிக்கிட்டு தொங்கு. கண்ணி கழியாம இந்த கல்யாணம் கட்டையில போக மாட்டான். யூ ஆர் அன்லக்கி கேர்ள். நான் அன்லக்கி கேளாக்கும். பாடையில ஏற வயசுல உனக்கு மேடை கேக்குதா? தாலிய குடியா? இந்தாமா, நீ எல்லாம் தள்ளி உட்காரு. கழுத்து பைய பாஞ்சிர போற. கடைசி வரைக்கும் நீ தாலியை பாத்துக்கிட்டே தான்டா. சார் என்ன சார் பேங்க்குள்ள 2000 வரீங்க? 18 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு வரேன். இந்த மாதம் தான் லாஸ்ட் மாதம். இப்போ தான் முடிச்சுட்டு போகிறேன். இந்த பேங்க் ஒரு பெரிய கும்பிடு சாமியோ. நல்ல வேலை, இன்னொரு 2 மாதம் எக்ஸ்ட்ரா இருந்தா நினச்சி பார்க்கவே முடியலப்பா. பணத்தை எந்த அக்கௌண்ட்டில் போடுறது, யார்கிட்ட கேட்கறது ஒன்றுமே புரியலையே. இது யாரு? அங்கிளே நேத்தா ஊர்லேருந்து வந்தார். இன்னைக்கு நான் தான் பேங்க்கே கூட்டு வந்தேன். அதுக்குள்ளே எங்கே பார்த்த மாதிரி இருக்குன்னு பிட்ட போடுறேன். டேய், நீ எல்லாம் 2K கிட்ஸ். உனக்கெல்லாம் அவரை பற்றி என்னடா தெரியும்? நாங்கெல்லாம் 90s கிட்ஸ். எங்கள் காலத்தில் அவர் தாண்டா கனவு நாயகன். 90s நீங்கள்? பார்த்தா எப்படி தெரியுது? 70s மாதிரி தெரியுது. ஓடிடு. உன் பாதம் போகும் பாதனா. சக்சஸ். என்னடாச்சு மச்சான்? ஆல் சிசிடி ஹேக் பண்ணிட்டேன். சூப்பரா மச்சான். ஏய் பாலா, என்னடா இங்க? அங்கிள் கிட்ட ஈவெண்ட் அட்வான்ஸ் வாங்க வந்தேன். வாங்கிட்டு கிளம்பிடுவேன். சரி ஓகேடா, கேரி ஆன். ஒர்க் ஓகே ஓகே. சார், பேங்கில் பணம் போடணும். அந்த டெபாசிட் மிஷின் போங்க. மிஷின்லாம் போட முடியாது, தொகை கொஞ்சம் பெருசு. எவ்வளோ வச்சுருக்கீங்க? 35 லட்ச ரூபா. 35? 35 லேக்ஸா? 35 லேக்ஸா? சார் வாங்க சார், நம்ம மீட்டிங் ரூமில் உட்காந்து பேசுவோம். வாங்க சார், இங்கே உட்காருங்க சார். சார் நீங்கள் ஜூஸ், டீ, காஃபி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார். லெமன் டீ போதும். 1 செகண்ட் சார். ஒரு லெமன் டீ இமிடியேட்டா. சார் சவுத் இந்தியாவிலே வெரி சேஃபஸ்ட் பேங்க் சார் நம்ம பேங்க்கு. நீங்கள் டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு தகுந்த மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார். நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஹியூஜ் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் சார். அப்படி நீங்கள் பண்ண நினச்சா ஒரு கால் பண்ணால் போதும் சார். நான் நீங்கள் இருக்கிற இடத்துல வந்து கொடுத்துட்டு போயிடுவேன் சார். அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம். இப்போதைக்கு பணத்தை பேங்க் அக்கௌண்ட்டில் போடணும். சரிங்க சார். சார் 2 மினிட்ஸ் சார், நான் ஃபார்ம் எடுத்து வந்துடுறேன் சார். அந்த பேன் கார்டு, ஆதார் கார்டு எல்லாமே இருக்கு. சரிங்க சார், 2 மினிட்ஸ் சார். குட் மார்னிங் சார். என்ன சார் ஏசி ரூம்ல பரபரப்பா இருக்கீங்க? பயங்கரமா வேத்து போயிருக்கு. ஆடிட்டிங் போயிட்டு இருக்குல்ல, மார்ச் ஏப்ரல் பரபரப்பு எனக்கு தானே தெரியும். கூல் சார். நேர்மையா இருக்கிறவங்க டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது சார். முதல்ல என் பிரச்சனை என்னன்னு கேளுங்க. சொல்லு சார். தூக்கி அதை உரம் போட்டு என்னன்னு கேளுங்க சார். சார், என் பொண்டாட்டி கேட்டான்னு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டை வளைச்சு போட்டோம்ல. இப்போ அது அவளுக்கு போர் அடிச்சு போச்சான். ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்ல 20வது ஃப்ளோர்ல வீடு வேணும்னு கேட்டு அடம் பிடிக்கிறா சார். சில்லுன்னு காத்து வரணும்ல. ஏன் சார், நம்ம பேங்க்ல அப்படிப்பட்ட ஃப்ளாட்டு பணம் கட்டாமல் இருந்தால் ஏதாவது சொல்லுங்க, நான் மேட்ச் பண்ணிக்கிறேன். ஏண்டா, ஏற்கனவே பணம் கட்ட முடியாத வீட்டை தான் நீ வாங்கிட்டு இருக்க. இதுல 20வது ஃப்ளோரா? ஆசைப்படுங்க, பேராசைப்படாதீங்க. எதுக்குப்பா நீ இப்படி பேசிட்டே இரு. நான் இந்த மாதம் டார்கெட்டே முடிச்சிட்டேன். என்னடா சொல்ற? ஒரே ஆள், சிங்கிள் பேமெண்ட்டு, 35 lakhs டெபாசிட்டு. இதை அப்ளை பண்ணிட்டு லீவை போட்டு ஊட்டி கொடைக்கானல் போயிட்டே இருப்பேன்.
பார்க்கறதுக்கு கிராமத்தை மாதிரி இருக்கான். இவங்கிட்டே இவ்வளோ பணம் இருக்க போகுது. ஏன் கிராமத்தாண்ட பணம் இருக்கக்கூடாதா? ஏய், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கிராமத்து விவசாயிகிட்ட தான் நம்மள மாதிரி படித்தவெல்லாம் கையேந்தி நிற்க போகிறோம். கிராமத்தான்னு கிண்டல் பண்ணுறது முதல்ல நிப்பாட்டு. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள? என்ன முக்கியா போயிட்டியா? நல்லபடியாக வந்து சேர்ந்துடும் மாப்பிள்ள. நானும் இங்கே வந்துட்டேன். எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடி தான். ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பிச்சிடலாமா? நான் பேங்க் வந்துட்டேன். நல்ல விஷயம் பா. நானும் வந்துட்டேன். ஆரம்பிக்கலாமா பாய்? அல்லா, என்னடி உங்க அப்பா எவ்வளவு நேரமா இங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு? என்கிட்ட கீயாவது கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல. யாரப்பாடி? எங்க அப்பா. உங்க அப்பா தாண்டி. எங்க அப்பாவா? அப்பா என் கூட கார்ல வந்துட்டு இருக்காருடி. ஏய், என்ன விளையாடுறிய? கட்டப்பை எடுத்துட்டு வந்திருக்காரு. கண்ணுல பூ விழுந்திருக்கு. பூவா? உங்க அப்பா தான் சொன்னாரு. காதுல தாண்டி யாரோ பூ சுத்தி இருக்காங்க. வந்திருக்கிறது எங்க அப்பாவே இல்ல, வேற யாரோ. உங்க அப்பா இல்லையா? அப்போ ஹலோ, ஏய் இருக்கியாடி? ஹலோ, என்னப்பா ஆச்சு? ஸ்கிரீன்லாம் மூடி இருக்கு, கதவை சாத்துறீங்க. என்ன ஆச்சுப்பா? என்னத்தா, நான் கனகாவோட அப்பா இல்லைன்னு தெரிஞ்சிச்சு இல்லை? பேசாமல் வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்கனுக்குள்ளே உட்காரு. இல்லை, இந்த 6 புல்லட்டில் ஒரு புல்லட்டு உனக்கு, இன்னொன்று உன் பொண்ணுக்கு. என்னப்பா பண்றீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. விளையாடாதீங்கப்பா. உங்களை என் அப்பா மாதிரி தானேப்பா நினைச்சேன். இங்க பாருங்க, யார் நீங்க? எதுக்கு இப்படி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல எந்திரிச்சு வெளிய போங்க. நீங்க கனகா அப்பா இல்ல. ஏய், இன்னும் 5 நிமிஷத்துல போயிட்டு வெளியே வந்துடும். லோடிங் அமௌண்ட் எவ்வளோப்பா? 2 crore சார். ஓகே, நம்ம ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சுட்டு வண்டிக்கு எடுத்துகிட்டு போங்க. வண்டி ஸ்டார்ட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோ. பெட்டி வெளியே வந்துட்டு ரெடியாக தான் இருக்கேன். விளையாட்டா இருங்க சார். லாஸ்ட் இயர் ஸ்டேட்மெண்ட். Compared to the last year target, this year it is very less. Why? What is the reason? சார், நாங்களும் முடிஞ்ச வரைக்கும் டீமை புஷ் பண்ணிட்டு தான் சார் இருக்கோம். No, I'm not satisfied. சார், டெபாசிட்ல இது பெஸ்ட் ஸ்கீம் சார். 35 lakhsக்கு மேலே டெபாசிட் பண்ணால் 5.5% இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் சார். அது மட்டும் இல்லை சார், இது மெடிக்கல் இன்சூரன்ஸாக கூட பயன்படுத்திக்கலாம் சார். சாரி சார், சப்போஸ் நாளைக்கே நீங்கள் இல்லைனா கூட உங்கள் குடும்பத்துக்கு போய் பணம் சேர்ந்துடும் சார். எங்கள் குடும்பத்து மேலே உங்களுக்கு எவ்வளோ அக்கறை. ஆமாம் சார். சார், நீங்கள் சைன் மட்டும் பண்ணுங்கள் சார், நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்தாங்க சார். சாமானியனா சார்? சரி சரி சார், இந்த அமௌண்ட்டு 500 2000 சார்? நீங்களே பார்த்துங்க. பார்க்குறேன் சார். சார், பெட்டி ஏதாவது மாற்றி எடுத்து வந்துட்டீங்களா சார்? தெரியல. பவர்ஃபுல் RDX 00 ரிமோட் பாம் வெடிச்சதுன்னா 500 மீட்டருக்கு ஒரு காக்கா கூட மிஞ்சாது. போய் மேனேஜர் வர சொல்லு. ரிமோட் கையிலே இருக்கு, அமுக்குனே 50 பேர் காலி. வர சொல்கிறேன் சார். மொத்தம் 2 வருஷம். சார், அவன் பணம் டெபாசிட் பண்ண வரல சார். துப்பாக்கி பாம்பெல்லாம் வச்சிருக்கா சார். பயமா இருக்கு சார். பாமா?
சார் எக்ஸ்கியூஸ் மீ சார் வா சார் 1 minute சார். யோ யாரியா நீ? என்ன இதெல்லாம் சின்ன பிள்ளைங்களை பயமுறுத்திட்டு எதாச்சும் வெளியே போய. என்ன பூச்சாண்டி காட்டுறியா? செக்யூரிட்டி போலீஸ்க்கு கால் பண்ணிடலாமா சார்? ஒருத்தன் இவ்வளவு தைரியமா பாமும் துப்பாக்கியும் தூக்கிட்டு உள்ள வந்திருக்கானா? சும்மா வந்திருப்பான். பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டு தான் வந்திருப்பான். நாம இப்ப அவசரப்பட்டோம், நம்மளை நம்பி வந்திருக்க எல்லார் உயிரும் போயிடும். இரு, நான் அவங்கிட்ட பேசி பார்க்கிறேன். உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? சட்டரை க்ளோஸ் பண்ண சொல்லு. சொல்லியா? சட்டரை க்ளோஸ் பண்ண. ஒழுங்கா மரியாதையா எல்லாரும் செல்போனையும் என்கிட்ட கொடுக்க சொல்லு. இல்ல ரிமோட்டை ஆன் பண்ண டோட்டல் பில்டிங்கே க்ளோஸ். பாருங்க, யாரும் போனை கையில எடுத்து தப்பு பண்ணிடாதீங்க. உள்ள பாம்பு இருக்கு. வெடிச்சதுன்னா மொத்தமா ப்ளீஸ் போனை கொடுத்துருங்க. பால்காரன் கையில யாரா துப்பாக்கி கொடுத்தது? குடுமா என் பொண்ணுக்கு கல்யாணம் தான். உனக்கே கல்யாணம் சொன்னா விட மாட்டாரியா? போன குடியா. ஃபோன் முக்கியம் தம்பி எனக்கு. விட்டு பண்ண பாப்பியா? இல்லைன்னா என் கை நடுங்க. ஃபோன் கொடு. மா நம்பர் கொடுமா. வாட்? ஃபோன் கொடுமா. ஸ்டூபிட். ஃபோன் அங்கிள். எல்லா போனையும் வச்சுட்டு பொட்டி எடுத்துட்டு வா. ஓ சார், எங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுங்களா? தயவு செஞ்சு எங்கள் எல்லாரும் வெளியில் விட்டுருங்க சார். நாங்கள் என்ன சார் பண்ணோம்? எங்களை சார் கஷ்டப்படுத்துறீங்க? நான் வேலைக்கு போகணும் சார், ப்ளீஸ் சார். பாருங்க, பிரச்சனை உங்களுக்கும் எனக்கும் இல்லை, பேங்குக்கும் எனக்கும் தான். உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாக இருங்க. ஐயோ பாபா. இப்ப என்ன பண்ண போறீங்க சார்? போன் அடிக்குது, எடுத்து பேசுங்க. ஹலோ, இங்க வந்திருக்கிறது கனகா அப்பா இல்லைங்க, வேற யாரும். உங்க கண்ணெல்லாம் வச்சிருக்காரு. நம்ம புள்ளை ஏதாவது பண்ணிடுவாருன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. உங்க பேங்க்குக்கு யாரும் வந்திருக்காங்களாமே, அவங்க சொல்றத பண்ணி தொலைங்க. நீ முதல்ல பயப்படாம இரு. குழந்தைய பத்திரமா பாத்துக்கோ. என் முன்னாடி தான் இருக்காரு, நான் பேசிக்கிறேன். ஏங்க, எனக்கு என் புள்ள தாங்க முக்கியம். அவங்க சொல்றத பண்ணுங்க. பக்கத்துல தான் இருக்க, நான் பேசிக்கிறேன். நீ பயப்படாத. குழந்தைய பாத்துக்க. சார் என்னாச்சு சார்? என்ன சார் நடக்குதுங்க? ஹலோ, போன் அடிக்குது, முதல்ல எடுத்து பேசு. பேசு. ஹலோ கார்த்தி. சொல்லு ஸ்வேதா. ரொம்ப பயமா இருக்குடா. என்னாச்சுமா? அப்பா சடனா நம்ம வீட்ல கதவெல்லாம் சாத்திட்டு துப்பாக்கியோட மிரட்டுறாருடா. அப்பாவா? ஸ்வேதா, நீ டென்ஷன் ஆகாத. அவரு சொல்றத கேட்கலன்னா கொன்னுடுவேன்னு மிரட்டுறாரு. ஸ்வேதா. அங்கிள். அங்கிளாவது மயிராவது அங்க என் ஃப்ரெண்டு வந்திருக்கல்ல, அவன் என்ன சொல்றான்னு கேள்றேன். இல்ல
வயிற்றுல இருக்கிற உன் குழந்தை இந்த உலகத்தை பார்க்கணுமா வேணாமா நீ முடிவு பண்ணிக்க. ஹலோ அங்கிள் 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 சார், உங்களுக்கு என்னதான் சார் வேணும்? அவ கன்சீவா இருக்கா சார். அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு. கொஞ்சம் சார் அவசரப்படாத. டேய் சட்டம் மூடிட்டாங்கடா. ஆமாண்டா, கதை மட்டும்தான் நம்ம எழுதணும். ஸ்க்ரீன் பிளே டைரக்ஷன் வேற ஒருத்தன் பண்ணிட்டு இருக்காண்டா. அப்போ நம்ம கடைசி வரைக்கும் ஆடியன்ஸ் தானா? ஏய், அங்கே ஒருத்தன் புளூடூத்தில் பேசிக்கிட்டு இருக்கான். பிடிக்கிட்டு வா, பிடிக்கிட்டு வாடா. பட்டு பட்டு சுட்டுட்டு இருக்காரு. பாட்டு கேட்குதா உனக்கு? உங்களோட ஃபோன் இருக்குல்ல? இருக்கு அங்கிள், அதையும் வச்சுருவா. உங்க அப்பா கூப்பிடு. அப்பாக்கா? உங்க அப்பா இன்ஸ்பெக்டர் கூப்பிடியா?